கேப்டன் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். மீண்டும் ஒரு ஃபிலிம் ரீல் அவார்ட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரமும் 2 அவார்ட் காத்துட்டு இருக்கு. ஒரு அவார்ட் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு அவார்ட் மக்களை சிந்திக்க வைக்கணும்னு சொல்லி நம்ம டம்மி அவார்டு ஒன்று கொடுத்துட்டு வரோம். இந்த வாரம் நம்ம யாருக்கு என்ன அவார்ட் போகிறதுன்னு பார்க்குறது முன்னாடி வாங்க நம்ம ஷோக்கு போகலாம். இப்போ நம்ம கொடுக்க போகிற அவார்ட் சிறந்த நீண்ட வசனத்துக்கான அவார்டு. தமிழ் சினிமாவில் யார் மூச்சு விடாமல் நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இனி நம்ம அவார்ட் தர போகிறோம். இன்றைக்கி வர போட்டியாளர்கள் நிஜமாகவே ரொம்ப கடுமையாக பயிற்சி எடுத்து மனப்பாடம் பண்ணி பேசுறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. சிறந்த நீண்ட வசனத்துக்கான அவார்டில் முதல் போட்டியாளர் வந்திருக்காரு. வாங்க பார்க்கலாம். சார், இது வந்து சிறந்த நீண்ட வசனத்துக்கான அவார்டு. நீங்கள் பேசாமையே செய்கை மட்டும் காட்டுறீங்க. நிறைய பேருக்கு புரியல. நீங்கள் பேச முயற்சி பண்ணுங்கள் சார். ரோஜா, மல்லி, முல்லை, செம்பருத்தி, செம்பங்கி, கனகாம்பரம், ஆவாரம், வள்ளிதழ், ஒன்செங்காந்தல், ஆம்பல், அனுச்சம், தங்கைய குவளை, குறிஞ்சி, வெச்சி, செங்கொடு வேரி, தேமா மணிச்சிகை, உறுதினாறு, அவிழ்தொத்து, உந்தூள் கூவிளம், எரிபுரை எருளம், சுள்ளி கூவிரம், வடவடம், வாகை, வான்பூங்குடசம், எருவை, செருவிளை, மணிப்பூங்கருவிளை, பைனி, வாணி, பல்லினர் குரவம், பசும்பிடி வகுளம், பல்லினர் காயா, விரிமலர் அவரை, வேரல் சோறு, குறுகி பூளை, குறுநரங்கண்ணி, குறுகிளை மருதம், விரிப்பூங்கோங்கம், கோங்கம், திலகம், தேங்கமிழ், பாதுரி, செருந்தி, அதிரல், பெருந்தென் செண்பகம், கரந்தை, குளவி, கடிகமல், களிமா, தில்லை, பாலை, கல்லிவர் முல்லை, குல்லை, பிடவம், சிறுமாரோடம், வாழை, வள்ளி, நீல் நறு நெய்தல், தாளை, தளவம், முல்தா தாமரை, ஞாழல், மொவல், நறுங்கன் கொகுடி, சேடல், செம்மல், சிறுசங்குருளி, கோடல், கைதை, கொங்குமுதர் நறுவிளை, காஞ்சி, மணிக்குலை, கல்கமல் நெய்தல், பாங்கர், மர ஆம்பல், பூந்தனக்கம், ஈங்கை, இளவம், தூங்கினர் கொன்றை, அரும்பு, அமராத்தி, நெடுங்குடி அவரை, பகன்றை, பலாசம், பல்பூம்பிண்டி, பஞ்சி, வித்திகம், சிந்துவாரம், தும்பை, துளாய், சுழற்பூன் தோன்றி, நந்தி, நரவம், நறும்புன் நாகம், பாரம், பீரம், பைங்குறு கத்தி, ஆரம், கால்வாய், கடியிரும் புன்னை, நரந்தம், நாகம், நல்லிருள் நாரி, மாயரும் குருந்தும், வேங்கையும் பிறவும். இத்தனை பூ எப்படி சார் நீங்கள் மனப்பாடம் பண்ணின்னு என்னால் நம்பவே முடியல. எனக்கு தெரிஞ்ச பூலாம் சாமந்தி, மல்லி, கனகாம்பரம், இந்த மாதிரி ஒரு 3 பூ தான் தெரியும். நீங்கள் சொன்ன பூவெல்லாம் கோயம்பேட்டில் இருக்கான்னு போய் நான் செக் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஷோவில் வந்து கலந்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டல. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் சார். சிறந்த நீண்ட வசனத்துக்கான அவார்டில் அடுத்த போட்டியாளர் வந்திருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இவர் சின்ன வயசுலேருந்து பெரிய டயலாக்லாம் பேசி மனப்படம் பண்ணவர். அவர் தான் அடுத்து வந்திருக்காரு. வாங்க பார்க்கலாம். எனக்கு அப்பா வேலை கிடையாது. இந்த மூச்சு எங்கிறது வந்தது கூட எனக்கு தெரியாது.
அப்புறம் நீ ஏன்டா லவ் பண்ண? நான் லவ் பண்ணல. அவதான் வந்தா என்ன லவ் பண்ணு அவதான் எப்படி சுத்தி வந்தா. நான் லவ் பண்ணல. நான் சொன்னேங்க, எனக்கு வேணாம், எனக்கு இதெல்லாம் தெரியாது, என்ன விட்டுடுன்னு சொன்னேன். ப்ளீஸ் நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னா. அவதான் சொன்னா. இப்ப எங்க போயிட்டா? ஒருத்தரோட போயிட்டா. காசு பணம் பங்களா அது இதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான்னு சொல்லி என்ன தூக்கி எரிஞ்சிட்டு விட்டு போயிட்டா. உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நீ ஒரு அனாதை நாய். நீ எதுக்குடா லவ் பண்ற? உன்ன செருப்பால் அடிக்கணும்டா. செருப்பால் அடிக்கணும். என்ன செருப்பால் அடிக்கணும். லவ் பண்ண தெரியாதரமா பண்ண. அவ அடிக்கடி ஒன்று சொல்லுவா. என்ன போல? ஐயோ, அவ சொல்லுவா, சாப்பிட வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்னு. அப்ப புரியல, இப்ப புரியுது. சாவர வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு சொன்னால, அது இப்ப புரியுது. என்னைக்கு என்ன விட்டு போனாலும் அன்னைக்கே நான் செத்துட்டேன். இப்ப வெறும் போன மாதிரி உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். இந்த சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி அசிங்கமா உங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. மறக்க முடியல. சூப்பர் சார். இவ்வளோ டயலாக் நீங்கள் மனப்பாடம் பண்ணி பேசுனது ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் நீங்கள் காதலுக்காக உங்களை நீங்கள் இவ்வளோ வருத்திக்கணுமா? காதலை பத்தி என்ன தெரியும் உனக்கு? யாரே காதலிச்சிருக்கிறியா? காதலோட வழி தெரியுமா உனக்கு? பெத்த அப்பா அம்மா செத்தா கூட கண்ணீர் தான் விடுறான். ஆனா காதலியோ செத்தாதான் உயிரை விடுறான். எவனாச்சும் அப்பா செத்துட்டாங்கன்னு உயிரை விட்டானா? அம்மா செத்துட்டாங்கன்னு உயிரை விட்டானா? தம்பி செத்துட்டானா தம்பி அப்படின்னு உயிரை விட்டானா? கிடையாது. பிளட் ரிலேஷன்ஸ்க்கு இங்க வேல்யூ இல்ல. ஆனா என்ன ஜாதி, என்ன மதம், என்ன பிளட்னு தெரியாத ஒரு காதலிக்காக எத்தனை பேர் உயிரை விட்டுருக்கான். தாண்டா காதல், தாண்டா லவ். அது ஒரு வலிடா, அது ஒரு பெயின். அதை லவ் பண்றவனுக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு எல்லாம் தெரியாது. காதலை பத்தி பேசுறதுக்கு உனக்கு இல்ல, எவனுக்கும் உரிமை கிடையாது. சூப்பர் சிம்பு சார். காதலை பற்றி கேட்டதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்தீங்க. இது காதல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு டயலாகாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த ஷோவில் வந்து கலந்துட்டது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். ஃபிலிம் ரீல் அவார்டில் அடுத்த போட்டியாளர் வந்திருக்காரு. வாங்க பார்க்கலாம். நீ ஆளை வெட்ட தண்டை அருவா தூக்குவ. நான் மாங்காய் வெட்டுறதுக்கும், மரத்தை வெட்டுறதுக்கும், தேங்காய் வெட்டுறதுக்கும், தென்னை வெட்டுறதுக்கும், விறகு வெட்டுறதுக்கும், வெங்காயம் வெட்டுறதுக்கும், இளநீ வெட்டுறதுக்கும், நொங்கு வெட்டுறதுக்கும், வாழை வெட்டுறதுக்கும், பாலை வெட்டுறதுக்கும், ஆடு வெட்டுறதுக்கும், கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்கின கைடாது. நான் வெறுங்கையோட அலைஞ்சதை விட அருவாளும் கையுமா அலைஞ்ச தண்டை அதிகம். உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும். சூப்பர் சார். நீங்கள் பேசுகிற டைலாக் லென்த்தி டைலாக் தான், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டீங்க. கொஞ்சம் ஸ்லோவாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். ஸ்லோவாக டைலாக் இருந்தால் பேசுங்க சார். சிட்டியில் 1 கமிஷனர், 4 ஜாயின்ட் கமிஷனர், 17 டெபுட்டி கமிஷனர், 61 அசிஸ்டன்ட் கமிஷனர், 167 இன்ஸ்பெக்டர், 300 சப் இன்ஸ்பெக்டர், 1000 பொம்பளை போலீஸ், 10,000 ஆம்பளை போலீஸ், மொத்தம் 11,550 பேர் சாதிக்க முடியாததை நான் ஒரு ஆள் சாதிச்சு காட்டுறேன். ஒரு ரவுடி இல்லாம அழிச்சு காட்டுறேன். சூப்பர் சார். சூப்பராக எங்களுக்காக ஸ்லோவாக இவ்வளோ லென்த்தி டைலாக் பேசுனீங்க. நீங்கள் இந்த அவார்டு வாங்க நிறைய வாய்ப்பு இருக்குன்றதை தெரிவித்து கொண்டு அடுத்த போட்டியாளர் பார்க்கலாம். வாங்க. தான் பிள்ளைய பார்த்து குளிச்சுட்டேன்னு கேட்கிறவன் தன் கையால குளிப்பாட்டி விடுறப்பாரு அவன் தாய். தன் பையனை பார்த்து சாப்பிட்டியாப்பான்னு கேட்கிறவன் தாண்டா அப்ப. ஆனா தன் கையால ஊட்டி விடுறாப்பாரு அவன் தாண்டா தாய். தன் பிள்ளைக்கு முகம் எடுத்தா துண்டு எடுத்து தொடச்சு விடுறான் பாரு அவன் தாண்டா அப்ப. ஆனா தன்னோட சேலை தலைப்பெடுத்து தன் பிள்ளையோட முகத்தை தொடச்சு விடுறாப்பாரு அவன் தாண்டா தாய். தன் பிள்ளைய பார்த்து தூங்குறியான்னு கேட்க அவன் தாண்டா அப்ப. ஆனா உனக்கு தூக்கம் வரலையான்னு தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறவதாண்டா தாய். உனக்கு குளிர்தாப்பான்னு போர்வை எடுத்து போத்தி விடுவதாண்டா அப்ப. ஆனா தானே போர்வையா இருந்து தன்னோட அணைப்புல இருக கட்டி தழுவி தூங்க வைக்கிறா பாரு அவதாண்டா தாய். தான் புள்ள வாந்தி எடுத்தா தாங்கி பிடிக்கிறவன் தாண்டா தகப்ப. ஆனா தாய் கையால அந்த வாந்தி ஏந்தி பிடிக்கிறா பாரு அவதாண்டா தாய். அவதான் தாய். அப்படிப்பட்ட தாய்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிட கூடாது தாண்டா இத்தனை நாள் அவங்க அம்மாட்டோட விட்டு வச்சிருந்தேன். அதனால தாண்டா நீ என்ன இப்படி எல்லாம் பண்ற. இப்போ யார் வந்தார் பார்த்தீங்க. இது வரைக்கும் நம்ம ஃபிலிம் ரீல் அவார்டு ஆரம்பித்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில் எல்லா எபிசோட்லேயும் ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாமல் வந்து கலந்துக்கிறாரு. என்ன அவார்டு, எதுக்கு அவார்டு கொடுக்குறோம், என்ன காம்படிஷனு தெரியாமல் எல்லாத்துலேயும் வந்து நாமினி ஆகிறாரு. பாருங்கள் எவ்வளோ பேர் எதுக்கு வந்து சிரிச்சிருக்காங்க. நாங்களே எவ்வளோ சொல்லிட்டு வர கேட்க மாட்டாரு.
சார் உங்களுக்கு அடுத்த அவார்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு தரோம். நீங்கள் ஃபஸ்ட்டு போயிடுங்க சார். இப்போ நம்ம அவார்ட் ஷோவில் சிறந்த நீண்ட வசனத்துக்கான அவார்ட் பார்த்துட்டே வரோம். நிறைய பேர் அவங்களோட திறமையை காட்டிட்டு வராங்க. இப்போ வரப்போகிறவர் ரொம்ப திறமைசாலி. இவர் அதிகமாக படத்தில் பேசின விட மேடைகளில் நிறைய அதிகமாக பேசியிருக்காரு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் தான் அடுத்து நம்ம போட்டியில் வந்திருக்காரு. வாங்க சார். யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா மிஸ்டர் சிதம்பரம்? தட்டு தடுமாறி திசை மாறி போன தத்தாரிகளை தட்டி கேட்க வக்கு இல்லாத ஒரு முதுகெலும்பு இல்லாத வயசான கிழவங்கிட்ட பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை பெத்து வழக்க வீதி வீதியா அலைஞ்சு தேஞ்சு அழிஞ்சு உன் பேருக்கு பின்னாடி பிகாம்ங்கிற 3 எழுத்த கூட்ட வச்ச ஒரு பைத்தியக்காரனோட பேசுறேன்னு தெரியல இல்லையா? தெரியல. நீ ஆபீஸ்ல சேரும் போது கேட்ட 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக தன்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராச்சுவிட்டி பேப்பர்ஸ் வட்டி கடை சேட்டுக்கிட்ட அடமான வச்சு 5000 ரூபாய் வாங்கி கொடுத்த இந்த சால்ட் குட்டார ஸ்டாலிக்லர் அம்மா எப்ப முதலியார் கிட்ட பேசுறேன்னு தெரியல இல்லையா? தெரியல. நீ காலேஜுக்கு போகும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு சாக கடந்த உனக்கு 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த அப்பாவி அம்மையப்ப முதலியார் கிட்ட பேசுறேன்னு தெரியல இல்லையா? தெரியல தெரியல தெரியல. சூப்பர் சார், அருமையான டைலாக் பேசுனீங்க. உங்ககிட்ட அந்த மேலே ஒரு டவுல் வச்சுருப்பீங்க, அது மிஸ்ஸிங்காக இருக்குது. அடுத்த எபிசோடில் நீங்கள் கண்டிப்பாக டவுல் எடுத்துகிட்டு வரணும்னு கேட்டுக்கிறோம். நீங்கள் இந்த ஷோவில் போட்டியாளராக வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். வரப்போகிற காலங்களையும் நீங்கள் போட்டியில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி எங்களோட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் சார். நம்ம ஃபிலிம் ரீல் அவார்டில் நீண்ட வசனம் பேசுகிறவங்க பார்த்தீங்க. எல்லாருமே படத்தில் மூச்சு விடாமல் டைலாக் பேசி நல்லா அவங்களோட திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. முதல் முறையாக மூச்சு விடாமல் பாடி இந்த அவார்டை நான் வாங்க போகிறேன்னு ஒருத்தர் போட்டியாளர் வந்திருக்காரு. வாங்க பார்க்கலாம். சரணத்தில் பாடுறேன் பாருங்க. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கன்னியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் பூமுதமும் கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான். பார்த்தீங்க, எல்லோரும் டைலாக் பேசி நம்மளுக்கு மூச்சு வாங்க வச்சாங்க. இவர் பாடி பெருமூச்சு வாங்கிட்டார். இவர் இந்த அவார்டை வின் பண்ண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். போட்டி ரொம்ப சிறப்பாக போச்சு. இந்த ஃபிலிம் ரீல் அவார்டை நீண்ட வசனத்துக்கான அவார்டை யார் வாங்க போகிறா தெரில. வாங்க பார்க்கலாம். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்டிப்பாவை. வாழ்த்துக்கள் சார். முதல் முறையாக எல்லாருமே டைலாக் பேசி எப்படின்னா இந்த அவார்டை வாங்கணும். ரொம்ப காம்படிஷனில் ரொம்ப கடுமையாக இருந்தது. ஆனால் நீங்கள் எல்லாரையும் ஒதுக்கி தள்ளிட்டு பாடியே இந்த அவார்டை வாங்கிட்டீங்க. உங்களுக்கு எங்கள் ஃபிலிம் ரீல் அவார்ட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் சார். ஃபிலிம் ரீல் அவார்டில் அடுத்த செக்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இப்போ நம்ம ஃபிலிம் ரீல் அவார்டில் டம்மி அவார்டு கொடுக்க போகிறோம். இந்த வாரம் டம்மி அவார்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நிறைய ரயில் விபத்து நடக்குது, நீங்களும் பார்க்குறீங்க. அதனால் உயிரிழப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை மக்களோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் தான் இந்த டம்மி அவார்டு நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். இந்த டம்மி அவார்டு எப்படி தர போகிறோன்னா, பொதுவாக ரயில்வே ட்ராக்கில் மொபைலில் பேசுகிறது, ட்ரெயின் வரும்போது ஹார்ன் அடித்து அதை மதிக்காமல் கடக்கிறது, இதை மாதிரி டைமில் நிறைய விபத்துகள் நடந்து ட்ரெயினில் விபத்துக்குள்ளானவங்க உடலை வந்து தரதுக்கே அவங்க ஃபைன் கட்டினா தான் அந்த உடலையே அவங்க தருவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த டம்மி அவார்டை தரப்போகிறோம். அதை வாங்க பார்க்கலாம். பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நகர வாழ்க்கையில் சில நேரங்களில் சில இடங்களில் நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி பொறுமையை கடைபிடிக்கா மக்கள் இறுதியில் சந்திப்பது இழப்பை. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி ரயில்வே கிராசிங். பொதுவாக அதிக விபத்துக்கள் நடக்கும் இடங்கள் எங்கெங்கு என்று கணக்கெடுக்கும் போது புள்ளி விபர பட்டியலில்
கட்டாயம் இடம் பிடிப்பது புகைவண்டி விபத்து. ரயில் விபத்து என்பது பல விதங்களில் நடக்கிறது. குறிப்பாக விரைந்து வரும் விரைவு ரயில் வண்டிகளை கண்டுகொள்ளாத கனரக வாகனங்கள் நிலை தடுமாறி மோதும் போது இறுதியில் நிலை குலைந்து போகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நமது மேலான அலட்சிய போக்கு. மக்கள் ரயில்வே கிராசிங்கை வாகனங்களில் கடக்கும் போதும் நடந்து செல்லும் போதும் இரு புறங்களை பார்ப்பது கிடையாது. இதற்கு மேலாக நடந்து செல்பவர்களும் வாகனத்தில் செல்பவர்களும் செல்போனை பயன்படுத்துவதை ஒரு கடமையாகவே செய்து வருகின்றனர். அப்படி காதில் வைத்த போனை சுவாரஸ்யமாக அக்கம் பக்கம் பார்க்காமல் பேசிக்கொண்டு போகும்போது விரைந்து வரும் விரைவு ரயில்களுக்கு இரையாகி இறைவனிடம் சேர்ந்து விடுகின்றனர். ஆகவே அரசு விதிக்கும் விதிமுறைகளை மதித்து கடைபிடித்து நாம் எதையும் செய்யும் போது தோல்வி என்பது நம்மை தொடர்ந்து வராது. வருங்காலங்களாவது உங்கள் உயிரை நீங்கள் பாதுகாக்க சாலை விதிகளையும் சரி ரயில்வே விதிகளையும் சரி தயவு செய்து கடைப்பிடிங்கன்னு கேட்டுக்கின்னு இன்னைக்கு இந்த டம்மி அவார்டை எச்சரிக்கை மணி அடித்தோம் தவறாக ரயில்வே கிராஸ் பண்ண ஒருத்தருக்கு தான் இந்த டம்மி அவார்டு போகுது. வருங்காலங்களில் இந்த மாதிரி ரயில்வே கிராஸ் பண்ணி எங்ககிட்ட இந்த டம்மி அவார்டு வாங்கக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம். ஃபிலிம் ரீல் அவார்டு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி வாரம் நிறைய அவார்டு நிறைய பேர் காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபிலிம் ரீல் அவார்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட விமர்சனத்தை கண்டிப்பாக எழுதி அனுப்புங்க. அதுதான் எங்களுக்கு மேலும் மேலும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தருன்னு சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செபா. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, மதுரவாயில், சென்னை 6,95,000. இமெயில் feedback@captainmedia.in.